என்னடி பெரிய பணக்காரனா பிடிச்சிட்டப்பல்? டெய்லி பேமெண்டா இல்ல மந்த்லி பேக்கேஜா? பதில் சொல்றீ, டெய்லியா மந்த்லியா? ஏய், தேவையில்லாம பேசாத, ஒழுங்கா போயிடு, இல்லன்னா பிரச்சனை ஆயிடும். ஏன் தனியாவே நீ பிசினஸ் பண்ணுவியா? என் கூட சேர்ந்தெல்லாம் பண்ண மாட்டியா? அன்னைக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி இன்னைக்கு ஆகலான்னு நினைக்காத. இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏய், இத பாரு, சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டுருவேன், பேசாம போயிடு. கூப்பிடு, கூப்பிடுறீ. நீ யார வேணா கூப்பிடு, போலீஸே வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் கூட சேர்ந்து நீயும் தான் மாட்டுவ. இங்க பாரு, நீயா வந்துட்டீன்னா டீசென்ட்டா போலாம், இல்ல கட்டி தூக்கிட்டு போக. ஏய், எந்திரி. வேணாம் வேணாம், விட்டுடுங்க சொல்றேன். வாடி. விடு. ஏய், வாங்குறல்ல. விடு. விடு. வாடி. வா. வாடிக்கிறோம். ஏய், என்ன? வாடி. விடு. உன்னை விடுறதுக்கு இவ்வளவு நாள் ஊர் ஊரா நாய் மாதிரி தேடி அலைஞ்சேன். வாடி. ஏறி விடு. வா. விடு. ஏய், இங்க போற. ஏய், வாங்குடா. அப்பா. விடாதீங்கடா அவனை. அடிச்சு சாவடிங்கடா. இது சார். ஐயோ, வினய் சார், விட்டுருங்க ப்ளீஸ். வினய் சார், விடாதீங்கடா அவனை. சாவடிங்கடா அவனை. ஏய், ஆளு வச்சு அடிக்கிற, அவனை போட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி. வினய் சார். வரட்டா. பண்ணி கூட்டத்தை கூட்டு வந்து மித்ரா, ஏன் எதுக்கு அழுதுட்டு இருக்க? சரி விடு, நம்ம போலாம். அம்மா, யாரு இவனுங்களா? யாருன்னு தெரியல சார், யாரோ ஆள் மாறி நான் நினைச்சு. சரி சரி, ஓகே, ப்ளீஸ் அழாத, வண்டியில இரு, போலாம். கம் ஆன்.
மூர்த்தி நம்மள பாத்துட்டானே, ஒருவேளை இங்க வரைக்கும் வந்துருவானோ? கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். வாசுகி, ஆ டைம் போயிட்டு இருக்குமா, சீக்கிரம் வா. வந்துட்டேங்க, வரேன். எவ்வளவு நேரம் கிளம்புவ நீ? வா சீக்கிரம். வரேன் வரேன். ஏங்க கத்துறீங்க? அங்க யாரும் நமக்காக காத்துட்டு இருக்க போறது இல்ல. வாங்க போலாம். அம்மா, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, நீ எங்க போற? நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். அம்மா என்னாச்சு? உடம்பு தான் சரியில்லையா? ரொம்ப ஷாக் ஆகாத, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குமா நீ ஹாஸ்பிட்டல் போனோம்? அது வினய், உனக்கு இன்னைக்கு ஒரு அலைன்ஸ் வருது. அத பார்த்து பேசி முடிக்கிறதுக்காக தான் அவளும் நானும் போறோம். அலையன்ஸா? என்னப்பா அலையன்ஸ் பார்க்க போறேன்னு சொல்றீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன் நான் வர வேண்டாமா? வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்து ஃபைனலைஸ் பண்றோம், அப்புறம் நீ பார்த்துட்டு உன் சஜஷனை சொல்லு. எதுக்குப்பா உங்களுக்கு 2 வேலை? நானும் இப்ப உங்களோட வந்துட்டா ஜஸ்ட் ஒரே வேலையா முடிஞ்சிடும்ல. வினய், அப்பா சொல்றதா சரி. ஃபர்ஸ்ட் அம்மா நான் பாக்குறேன். பொண்ணு எப்படி உனக்கு பொருத்தமா இருப்பாளா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாளா ஆக மாட்டாளா, அழகு எப்படி, அறிவு எப்படின்னு நான் பார்த்து செலக்ட் பண்றேன். அப்புறம் நீ பாரு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் கூட வர்றதுலதான் உங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல வினய். பா, நீங்க பேசாதீங்கப்பா, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? நீ பொண்ணு பார்க்க வந்தா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். அதான் நீ வேண்டான்னு சொல்றோம். மா, நான் என்னமா பண்ணேன்? அதான் போன முறை பொண்ணு பார்க்கும்போது நான் பார்த்தேனே, அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஓகே சொன்ன. அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ என்ன ஐடியால இருக்கன்னு. மா, அவ உனக்கு பிடிக்கலன்னா நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சு போச்சு, அதனாலதான் ஓகே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு பிடிச்சதுக்காக சொல்லல வினய், குதர்க்கம் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன். உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்போமா. இப்ப என்னோட எண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மைண்ட் செட்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. எது அழகு, எது அழகு இல்ல, எது நல்லது, எது கெட்டது, எது பாசம், எது டேய் வினய், இங்க பாரு, எதுக்கு வீணா பேசிக்கிட்டு இருக்க? டைம் தான் ஆயிட்டு இருக்கு. அங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் நவுரு. சரி, நீங்க போங்க. என்னதான் நீங்க பொண்ணை பார்த்து ஓகே சொன்னாலும் மத்தபடி ஃபைனல் டெசிஷன் நான் தானே எடுக்க போறேன். அப்ப பாத்துக்கலாம். போங்கப்பா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இங்க பாருடா, மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன நீ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேன்னு சொன்னல. இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி பேசுற? உனக்கு எது பெஸ்டா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? சும்மா அனாவசியமா உள்ள புகுந்து கலகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்புறம் நீ மனமேடையில தான் பொண்ணை பார்க்கணும். சரியா? அப்பா, வாசி, வா. நாம போகலன்னா பொண்ணு யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐடியா. ராம்கி, நில்லுங்க ராம்கி. ராம்கி, ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா பொண்ணு பார்க்க போகும்போது என் சைட்ல இருந்து ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். யார் அந்த 2 பேர்? நம்ம அருண் மாமா அப்புறம் மித்ரா, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ஓகே, வர சொல்லு. அப்போ ஓகே. சரி சரி, டைம் ஆகுது, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு 2 பேரும் வெற்றியுடன் திரும்பி வாங்க. போலாம். பாய். மித்ரா, எல்லாம் சரியா அமைஞ்சா இந்த பொண்ணையே பேசி முடிச்சிடணும். வினய் முன்ன பின்ன இருந்தாலும் நீயும் அருணும் தான் அவனை சமாளிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். ஆமா, நாங்க சொன்னா உன் பையன் அப்படியே கேட்டுருவா. கேட்டுருவானா? அதெல்லாம் சொல்ற மாதிரி சொன்னா அவன் கேட்டுப்பான்.
என்ன தர்மா இன்னும் யாரும் வரல? வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. இதோ வணக்கம் சார். வந்துட்டாங்களே. வணக்கம். வணக்கம்மா. ம். வணக்கம். உட்காருமா. உட்காருமா. சார் நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு பேர் ராதிகா. வணக்கம். படிச்சிருக்கியாமா? பிகாம். ஆ? சத்தமா சொல்லுமா. பிகாம். ஓ, இந்த பொண்ணு எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம நெட்வொர்க் மூலமா கிடைச்ச பொண்ணு தான் சார். அப்பா அம்மா இல்ல, ஒரு தம்பி மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இந்த பொண்ணுக்கு உண்மையெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும் சார். நீ இருப்பா, ராதிகாவை சொல்லட்டும். ம். ஏமா, விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தியா? உங்க பையனுக்கு கேன்சர். கொஞ்ச நாள்ல ஆ, போதும் போதும். ஆமா, உண்மை தெரிஞ்சு நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க என்னம்மா காரணம்? சொல்லுமா. நான் கஷ்டப்படுறேன். ஆனா காசு பண்ணலாம் ரெண்டாவது தான் சார். இனிமே நானும் என் தம்பியும் அனாதானே இல்லாம சொந்தம் குடும்பம்னு சொல்லிக்க ஆளு வேணும்னு தான் சார் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆமா, குடும்பத்தோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை கும்மா குத்து வாங்குறான்னு. ம், என்ன? ஒன்றும் இல்லையா? என்னங்க, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீங்க பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ம். மத்தபடி வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். நானே பர்சனலா விசாரிச்சிட்டேன் சார். ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப சரி, எங்களுக்கு ஓகே தான். எங்களோட பையன் ஒரு தடவை மீட் பண்ணட்டும். மத்தத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். சார் அவர் எப்ப மீட் பண்ணுவாரு? அவன்கிட்ட பேசிட்டு மத்த விஷயங்களை சொல்றமே. சரிங்க சார். உனக்கு சந்தோஷம் தானேம்மா? ஆ. ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். நீங்க பையன்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. ஆ. நன்றிங்கம்மா. ஆ. அப்போ வரோம் சார். ம். வாங்க. என்னப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆனா என்னடா ஆனா? ஒன்றும் இல்லையே. ஓகே. ம், ஓகே டாக்டர். இதுல வினய் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணா அதுக்கு நீங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பு. மாமா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அவன் ஏதாவது தில்லுமுன்னு பண்ணா நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? இத எனக்கு பதிலா என் மாமனும் மித்ராவும் பொண்ணு பாப்பாங்கன்னு சொன்னானே உன் மாப்பிள்ள வினய், அவன்கிட்ட போய் கேளு. ஓகே டாக்டர், நான் வரேன். என்னம்மா நீ என்ன தனியா மாட்டி விட்டுட்டு போற? டேய், வினய்க்கு ஃபோன் பண்ணி பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண சொல்லு. புரியுதா? நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொன்னா என்ன? பேசாம இருக்கா? வந்த அன்னைக்கு பொண்ணு பார்க்குற வேலையில வச்சுக்கிட்டு அப்படியே திரும்ப ஊருக்கு ஓடி போயிருன்னு சொன்னா உன் பையன். ஏன் அவங்ககிட்ட நான் வாங்கி கட்டிக்குவா? என்னால முடியாது. டேய், நீ தான் சொல்ற. இன்னைக்கே வினய் அந்த பொண்ணை மீட் பண்ணணும். புரியுதா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. டார்ச்சர் பண்றீங்க. நான் என்னால சொல்ல முடியாது. நான் வரேன். என்னாச்சுப்பா? சார் பேமெண்ட் விஷயமா. என்னைய அவசரம் உனக்கு? முதல்ல பையன் பொண்ணை பார்க்கட்டும், அப்புறம் கொடுக்க தானே போறோம். அதில் சார் இந்த பொண்ணு வேற ஒரு கான்டாக்ட் மூலியமா வந்தது. அவருக்கும் நான் ஷேர் கொடுக்கணும்ல. யோ, சொல்லையா 5 லட்சம் வாங்கத்தானே போற? நீ 10 கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த காசு உனக்கு கிடைக்கும். ஏன் அது உனக்கு பத்தலையா? அண்ணே, பணத்துக்காகலாம் பேச வேண்டாம். நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்திருக்காரு. முன்ன பின்ன இருந்தா ஓகே தான். வினைக்கு பிடிச்சிட்டா போதும்னே.
இவருக்கு போதுங்கிற அளவுக்கு செஞ்சிடலாம். போதுமா? கேட்டியா? ம் ம். போதுங்கய்யா. அம்மா ரொம்ப சந்தோஷமா. வரேன் சார். ம். எல்லாம் சரியா வருமா தர்மா? எல்லாம் சரியா வரும், நீ கவலைப்படாத. திவ்யா மேடம். இதுல ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ்லாம் இருக்கு. டாக்டர் எப்ப வேணாலும் கேட்பாரு. சரி, ஓகே மேடம். சோ நீங்க அந்த டீடைல்ஸ பின் பண்ணி ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணி வச்சிருங்க. ஓகே சரியா? மேடம். நீட்டா இருக்கணும். சரி, ஓகே மேடம். மித்ரா, தலை வலிக்குது, கேண்டீன்ல போய் காஃபி குடிக்கலாமா? சரி வாங்க. ஏய் மித்ரா, வா, உன்னதான் தேடிட்டு சார் இருக்கேன். இருங்க சார். மித்ரா. சார் ஏய் சிஸ்டர் நீங்க போங்க, நான் வரேன். சார் சார் கைய விடுங்க சார். நான் கேண்டீன் போய் டீ சாப்பிடணும். ஆமா, கேண்டீன்ல போய் டீ சாப்பிடு. அத பொண்ணு வந்தப்பவே அந்த இடத்துல பஜ்ஜி சுஜிலாம் ஃபுல் கட்டு கட்டுனல, அப்புறம் என்ன உனக்கு டீ காஃபின்னு தனியா வேண்டி கிடக்கு? மித்ரா, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு ப்ளீஸ். அதெல்லாம் உங்க அம்மாவே டீடைலா சொல்லிருப்பாங்க. நான் வேற தனியா காமெண்ட்ரி பண்ணணுமா? ஆமா, அவங்க சொல்றதை கேக்குறதுக்கு தான் நான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன் பாரு. ஏய், அவங்களாம் எதுவுமே சொல்லல, என்கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை பொண்ணு கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். அதோட நிறுத்திட்டாங்க. நீ சொல்ல ப்ளீஸ், என்ன நடந்தது? சார் உங்களை போட்டோல பார்த்ததுமே அந்த பொண்ணு லவ் ஃபால் ஆயிட்டாலாம். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் பேசாம அவளையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். மித்ரா, சும்மா காமெடி பண்ணாத, ஓகே? அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு. இவ்வளவுக்கும் காரணமான நீ இவ்வளவு ஜாலியா இருக்க? சார் சத்தியமா சொல்றேன், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவளை நேர்ல பார்த்தா நீங்களே மனசு மாற வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்பவே போய் பொண்ணை பாத்துடலாமா? இங்க பாரு, என் நிலைமை புரியாம நீ பேசிட்டு இருக்க. நான் அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மித்ரா. சார் ஏன் சார் இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வெறும் பொண்ணு மட்டும் தானே பாத்திருக்காங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு. எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? ரிலாக்ஸா இருங்க சார். ஓகே, நீ சொன்னா ஓகே தான். ஆனா மித்ரா, நீ பொண்ணுகிட்ட பேசுனியா? அவ என்ன சொன்னா? அம்மா, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சம்மதம் சொன்னாலாம், நீ கேட்டியா? சார் நான் அவ கூட தனியா பேசுறதுக்கு வாய்ப்பே அமையல. கூட வந்தவரு அந்த பொண்ணை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருந்தாரு. நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாதான் தெரியறா. ஆனா கூட வந்தவர் தான் ஏதோ ஆசை காட்டி ஒத்துக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, கூட வந்தவங்களா? ஆமா, கூட வந்தது யாரு? அப்பாவா? ஆஹா இல்ல, அப்பாலாம் இல்ல. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல போல. ஏஜென்ட் தான் கூட்டு வந்தாரு. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாமா? அவர் ஃபோன் நம்பர் ஏதாவது கேட்டு வாங்கினியா? சார் அவரை பார்த்து பேசுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. அந்த ஆள் வெறும் ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்கிற புரோக்கர். நாம நேரடியா பொண்ணையே பார்த்து மீட் பண்ணி பேசினாதான் வேலை நடக்கும். ஏன்னா அவ எதுக்காக ஓகே சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அதுக்கான சொல்யூஷனை தேட முடியும். அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவும் உங்ககிட்ட அந்த பொண்ண மீட் பண்ண சொன்னாங்கல்ல. சரி, அப்போ உடனே அவங்கள போய் மீட் பண்ணுவோம். பாப்பலாம். நான் எதுக்கு சார்? நீ ஒவ்வொரு தடவையும் இதே தான் கேட்டுட்டு இருப்பியா? அட வா மித்ரா, போலாம். ஐயோ சரி இருங்க ஒரு நிமிஷம். உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, போலாம்.